குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் சம்மந்தமான ஒரு முக்கியமான நியூஸ், ஓகேங்களா, எக்கானமி சம்மந்தப்பட்டிருக்கு. நேற்று பார்த்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி. அது ரொம்ப ராவாக, ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அமெரிக்காவும் சைனாவும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடும் அந்த சைடும் எப்படி மாறி மாறி கல்லெறிஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத தூரமாக நின்று வேடிக்கை பார்க்க போகிறோம். ஸோ பிரசிடெண்ட் அவர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து 47வது பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா டேரிஃப், ஓகேங்களா. மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் 25% டேரிஃபும், அப்புறம் சைனா மேலே வந்து 20%, மற்ற எல்லா கண்ட்ரி மேலேயும் வந்து 10%. இது வந்து பேஸ், இது வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் பேஸ். அதை தாண்டி வந்து மற்ற கண்ட்ரிஸ் எப்படி வந்து இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்களோ அதே ஈக்குவலான நாங்கள் டேரிஃப் வந்து நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார் வந்து பீக்குக்கு போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான். ஸோ இப்போது ட்ரம்ப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி, ஓகேங்களா, ஜனநாயக கட்சி. அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆன்டி சைனா மைண்ட் செட்டு. டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ஜனநாயக கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை கட்சி. ஓகே, ரிப்பப்ளிக்னா தானே குடியுரிமை. ஓகே, ரிப்பப்ளிக்கு வந்து குடியுரிமை கட்சி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப்போடது. டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோ பைடன், அது வந்து ஜனநாயக கட்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ரஷ்யா மைண்ட் செட்டு. அதனால தான் வந்து அவ்வளோ போரெல்லாம் வந்து நடந்துச்சு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் போர் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இவர் வந்ததுக்கப்புறம், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து சைடில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சைனாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஏப்ரல் 2 லிபரேஷன் டே அன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் உங்கள் மேலே 34% இம்போர்ட் டியூட்டி வந்து நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் மேலே? சைனா மேலே. ஆல்ரெடி ஒரு 20% வந்து இம்போர்ட் டியூட்டி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ஆச்சு? 54%. ஸோ இதுக்கு வந்து 4 வந்து சைனா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்களும் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு 34% வந்து டேரிஃப் போடுறோம். நீ 34 நானும் 34 போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க சைனாவோட ப்ராடக்ட் மேலே, யூஎஸோட ப்ராடக்ட் மேலே. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து சும்மா இருப்பாரா? அவர் என்ன அப்படின்னா கடைசியாக நீ பேசுனதுக்கப்புறம் நான் வந்து பேசியே தீருவேன், நான் பேசுனதுக்கப்புறம் நீ பேசக்கூடாது, சப்போஸ் நீ பேசுனேன்னா கடைசியாக பேசுனது நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏப்ரல் 7 மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படின்னா மறுபடியும் ஒரு 50% மோர் டேரிஃப் நான் போடுறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக 104%. ஓகே, 20%லேருந்து இப்போ 104க்கு போயாச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2 நாள் கழிச்சு 9 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனா ரிட்டாலியேட் பண்ணுற விதமாக, திருப்பி தாக்குதல் நடத்துகிற விதமாக வந்து நாங்களும் 50%, 34க்கு 34, 50க்கு 54, 50க்கு 50. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 84 ஆயிடுச்சு இவங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 145 வந்து நின்றுருக்காரு. அதே மாதிரி இவங்க சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 125 வந்து நின்றுருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூரோப்புக்கும் என்ன சொல்கிறது நமக்கும் வந்து எப்படி பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். எல்லா நியூஸும் வாசித்து முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும், இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும். ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பெனிஃபிட் வந்து உண்மையாக சொல்ல போனால் இந்த 2 நம்ம தான், யூரோப்பும் நம்மளும் தான். ஏன்னா ஏஷியாவில் பெரிய கண்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக, அதாவது ஜிடிபி வயசில் வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். அதுக்கப்புறம் நம்ம, ஓகேங்களா. பாப்புலேஷன்லேயும் அதுதான். பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் கேபிட்டல், ஓகேங்களா. பெரிய சந்தை அந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா, பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது சைனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ 125% வந்து டேக்ஸ் போட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க, அதாவது ட்ரம்ப்பு மாறி மாறி டேரிஃப் போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து இதெல்லாம் ஜோக்கு, இதெல்லாம் ஒரு இதுக்கும் ஆகாது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான், இதெல்லாம் வந்து நீர்த்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து நமக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் ஜெய்சங்கர். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்படி பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்குமே லாபமாக இருக்காது.
இது வந்து ஒரு எக்கனாமிக்கலான ஒரு அன்ஸ்டெபிலிட்டியை தான் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு டாக்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்து கையாள முயற்சி பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ உனக்கும் டேரிஃப் வேண்டாம், நானும் டேரிஃப் போட மாட்டேன், நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. யார் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் கூட, அப்புறம் யூகே கூட, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன். யூஎஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் ட்ரம்ப்பு, யூகே வந்து கீர் ஸ்டார்மர் நம்ம பிரைம் மினிஸ்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டா யூரோப்பியன் யூனியன் வந்து உருசுலா ஒண்டர்லியோன் அவங்க. ஸோ இவங்க 3 பேருமே இப்போ தான் அவங்க வந்துட்டு ரீசெண்டாக கூட வந்துட்டு போனாங்க போன மாதம் கூட இந்தியாவுக்கு. ஓகே, இது வந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல, பார்ப்போம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இருங்க, நான் உங்களுக்கு ஒரு 10வது பேஜுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். இங்கே தானே இருந்துச்சு. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் பேர் என்ன, ஸ்பெயினோட பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சான்செஸும் ஜி ஜின்பிங் அவங்க 2 பேரும் வந்து மீட்டிங் சந்திச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஜி ஜின்பிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது சைனாவினுடைய பிரசிடெண்ட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்கா எங்கள் மேலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ஒரு விதமான புள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது, எங்களோட ஈகோவை தோன்ற மாதிரி இருக்குது, இதை வந்து எல்லாரும் எதிர்த்து வந்து போராடணும், யூரோப்பியன் யூனியன் நீங்கள் இங்கே பின்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து உள்ளே கோத்து விட்ட மாதிரி, நான் எதுக்கியா வரணும், நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்கயா, என்னையா குறுக்க இழுத்து விடுறீங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கு அமெரிக்காவும் வேணும், சைனாவும் வேணும். சைனா கிட்ட இருந்தால் வந்து சீப் ப்ராடக்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் வாங்குறாங்க. அமெரிக்கா வந்து நாளை பின்னே அதாவது நேட்டோவில் ஆகட்டும், அதாவது என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேஸ் வந்து ரஷ்யாகிட்ட இருந்து வாங்குறது கட்டானதுனால அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லலை, ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு, நீ என்கிட்ட இருந்தால் வாங்கி ஆகணும், வாங்கலைன்னா வச்சுக்க அவனை சிம்மக்கல்ல வச்சு எட்டிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறாங்க, இது வந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிக்கிறது வந்து ஒரு பெட்டரான முடிவு தான். ஸோ இப்போ வந்து 2 பேரும் வேணும், இப்போ வந்து கோத்து விட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்து எதிர்த்து கேட்கும்போது நம்மளுடைய உரிமையும் இந்த உலக நாடுகளினுடைய உரிமையையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது பாதுகாக்க முடியும், அதுக்காக என்னுடன் சேர்ந்து நீங்களும் குரல் கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன தெரில, மாட்டி விட்டார். ஓகே, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பெட்ரோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை, அதாவது யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் நடக்கிற பிரச்சனையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுக்கும் எங்களுக்கும், அதாவது யூரோப்பியன் யூனியனுக்கும் சைனாவுக்கும் உள்ள உறவு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் வந்து யூரோப்பியன் யூனியன் ஒரு கண்ட்ரி, இவர் வந்து சொல்லியிருக்காரு யூரோப்பியன் யூனியனுக்கு இதுக்கு எதுவும் இருக்காதான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெயின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து சைனா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெஃபிசிட்டே வந்து பார்த்திங்கன்னா 36 பில்லியன் அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா. அது இப்போ வந்து ஸ்பெயின் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, சைனா கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கலை அப்படிங்கும்போது அவங்க வந்து அடுத்தது எங்கே வரணும் அப்படின்னா இந்தியா கிட்ட தான் வரணும். அதாவது இந்தியா கொடுக்க முடியுது அப்படின்னா, ஓகேங்களா, இந்தியா கிட்ட தான் வரணும். ஆனால் வந்து சைனா கூட அவங்க வந்து நல்ல ஒரு ரேப்போவில் இருக்கிறதுனால அது வந்து பெருசாக பாதிக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஓகே, ஸோ இந்த நியூஸ் எல்லாமே பார்த்தாச்சு, ஓகேங்களா. அடிஷ்னலாக நான் இன்னொரு நியூஸ் மட்டும் சொல்லிடுறேன், இது வந்து தேவையில்லாத நியூஸ் தான், ஓகே, ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ மெக்சிகோ இருக்காங்க இல்லையா, ஸோ அதாவது இதுக்கு சவுத்து இருக்கிற அமெரிக்காவுக்கு சவுத்தில் இருக்கிற கண்ட்ரி மெக்சிகோ. ஸோ அவங்க கூட வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டேய் நீ மட்டும் எனக்கு தண்ணி தரல, டெக்ஸாஸுக்கு இப்போ தண்ணி இல்லை, உங்ககிட்டருந்து தண்ணி வர்றதுக்காக கொடுக்குற மாதிரி அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் 1940, நீ எனக்கு தண்ணி தரல அப்படின்னா மவனை நீ செத்த அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்தது வந்து தலைவலி யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் தான். ஸோ மெக்சிகோ கூட ஒரு வகையில் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே வர்றாங்க, அதனால் நிறைய ட்ரக்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அமெரிக்காவுக்கு, ஓகேங்களா, அது சொல்லலாம். ஸோ கனடா வந்து நான் பாட்டுக்கு சிவனேனதாக இருந்தேன், உன்னை என்னையா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர் பதவியில் இருந்து விலக்க வச்சு மானபங்கப்படுத்தி
உன்னை வந்து நான் வந்து என்னோட இன்னொரு ஸ்டேட்டாக வந்து நான் கனடாவை வந்து இணைச்சிருவேன், நீ அது கவர்னராக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி ஒரு பெரிய மனுஷன்லாம் கிடையாது ஜஸ்டின் ட்ரூடோ. ஸோ இந்தியாவுக்கும் ஜஸ்டின் ட்ரூடோக்கும் ஒரு உரசலாக போயிட்டு இருந்தது. ஸோ ஓகே, அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டார். ஓகே, இதை வந்து அடிஷ்னல் நியூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நியூஸ் இதுக்கு வருவோம், மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்படி போய்கிட்டு இருக்க சண்டையில் இந்தியாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட இந்தியாவும் யூஎஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 120 பில்லியன் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து சர்ப்ளஸில் இருக்கோம். ஒரு 80 பில்லியனுக்கு பக்கம் வந்து சர்ப்ளஸில் இருக்கும். 80 பில்லியன் இல்லை, 40 பில்லியன் நினைக்கிறேன். ஆமாம், 40 பில்லியன் வந்து சர்ப்ளஸ் இருக்கும். நம்ம ஏற்றுமதி பண்ணுறது வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்போ டேரிஃப் வந்து போடுறாங்க அப்படின்னா, அதை தாண்டி வந்து டேரிஃப் போடுறதை தாண்டி வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் கிட்ட நாங்கள் எப்படி உங்கள்கிட்ட பொருட்கள் வாங்குறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து எங்கள் கிட்ட பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட பொருட்கள் வாங்கினா நீங்கள் வந்து ஹை காஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா ஃபேக்டர் காஸ்ட் உங்களோட அதிகம், லேபர் அதிகம், லேண்டு ப்ரைஸ் அதிகம். அங்கேருந்து நீங்கள் உற்பத்தி பண்ணி ஒரு பொருள் அனுப்புகிறீங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் வந்து அது 10 ரூபா அப்படின்னா அங்கே தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா ஆகும். அந்த பொருளை நான் எதுக்கே அவங்ககிட்ட வாங்கணும், அதுக்கு நானே செலவு பண்ணி தயாரிச்சுட்டு போயிடும்ல. ஒரு பர்கர் வந்து நீ வந்து அங்கே $8 விற்கிற, $8 எவ்வளோ, 720 ரூபா. இங்கே வந்து 150 ரூபா பர்கர். நான் எதுக்கு உங்கள்கிட்ட இருந்து பர்கரை வாங்கணும், நானே தயாரிச்சுட்டு போயிடணும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஆனாலும் இந்தியா வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபிஃப்த்தா சிக்ஸ்த்தா ஃபைட்டர் ஜெட் வந்து சூப்பர்சானிக் ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம வாங்குறதா வந்து அவர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சைனா அமெரிக்காவும் வந்து நமக்கு ரஷ்யாவும் வந்து நமக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேர்த்துக்கிட்டையுமே வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, எப்படின்னு தெரில. ஸோ இதில் என்ன வந்து சாதகமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைனா வந்து ஒரு பெரிய மார்க்கெட். ஓகேங்களா? பாப்புலேஷனும் அதிகம், எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ஈஸியான ஒரு பெரிய சந்தை. அந்த இடத்துல வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறது வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரியை அமைச்சு அங்கே வந்து வேலையாட்கள் வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள் தொகை இருக்காங்க இல்லையா? ஒரு கம்பெனி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அன்ஸ்கில்டுலேருந்து ஸ்கில்டு லேபர் வரைக்குமே வந்து என்ன சொல்கிறது, பூர்த்தி செய்ய முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதனால் வந்து இந்தியா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? பல ஒரு என்ன சொல்கிறது, வளைஞ்சு போகணும்னு வைங்களேன். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, அப்படி தான் வந்து ஆப்பிளோட அந்த பெகட்ரான் நிறுவனமே வந்து சைனாவிலேருந்து மூட்டை கட்டிட்டு வந்து சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு அடுத்து ட்ரம்ப் தான் வருவார். ஸோ உரசிட்டு இருக்குது, நம்ம வந்து புத்திசாலித்தனமாக வந்து இதுக்கு போயிடுவோம், மூவ் பண்ணிடுவோம், சைனாலேருந்து வெளியில் போயிடுவோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரிஃப் வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னா, ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸு, ஒரு பெரிய கம்பெனி, அவங்களுக்கெல்லாம் வந்து அடி வாங்கும். ஏன்னா வந்து சைனாவுக்கு வந்து நம்ம சைனாவில் அவர் பேர் என்ன, அமெரிக்காவுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ ஏற்றுமதியில் நம்ம அதிகமாக பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அமெரிக்கா, செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூஏஇ, 3வது வந்து நெதர்லாண்டு. கோமாளி நீ யாரா குறுக்க வந்திருக்கேன்? நெதர்லாண்டெல்லாம் எப்படி நம்ம என்ன தான் ப்ராடக்ட் அனுப்புகிறோன்னே தெரியல. நெதர்லாண்டு வந்து பேரே இருக்கதே தெரியாது. சரி, எப்படின்னு தெரில. சரிங்களா? ஆனால் பங்களாதேஷாக தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், இதாக இருந்தேன். ஆனால் வந்து பங்களாதேஷ் கிடையாது, இதுதான். ஏன்னா பக்கத்து கண்ட்ரி நம்ம தான் அவங்களுக்கு நிறைய கொடுக்குறோம், பங்களாதேஷ்க்கு உதவி பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அவர் பேர் என்ன, முகமது பேர் என்ன, அவர் கூட நோபல் ப்ரைஸ் வாங்கினார் எம்எஸ்எம்இ இதுக்கு, பேர் வந்து டக்குன்னு வரமாட்டேதே. ஓகே, அதாவது நம்ம வந்து பங்களாதேஷுக்கு வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ பண்ணல. ஓகேங்களா? முகமது யூனிஸ் தானே? ஆமாம், முகமது யூனிஸ் அவரே தான். இப்போ நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதுனால பண்ணல. ஓகே, மேபி அதை கூட இருக்கலாம். ஆனால் நெதர்லாண்டு வந்து நம்ம தேடு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஏற்றுமதி பண்ணுற அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அடி விழுகும். ஏன்னா வந்து அதாவது டேரிஃப், அதில் இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து அமெரிக்காவில் போட்டதுனால இறக்குமதி பண்ணும்போது அமெரிக்காவில் அதுக்கான வரி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக. ஸோ இப்போது நம்மளுடைய இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா மேலே எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54% போட்டிருக்கோம். ஓகே, இம்போர்ட் டியூட்டிஸ். ஆனால் இப்போ அமெரிக்கா வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 52% வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 52 இல்லை 27% வந்து போட்டிருக்காங்க. நம்ம வந்து 52 மாற்றி சொல்லிட்டோம். ஒரே நிமிஷம் இல்லைங்க,
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52% போட்டிருக்கோம். எங்கேருந்து? அமெரிக்காவிலேருந்து ஒரு ப்ராடக்ட்டு இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 52% போட்டிருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இம்போர்ட் டியூட்டி வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னா 27% வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து போட்டிருக்காங்க. பேஸ் ப்ரைஸ் வந்து எவ்வளவு? 10%. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடி விழுகும். ஓகேங்களா? பட் ஆனால் இது வந்து அவர் திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் சான்சஸ் அதிகம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சைனா கூட போய்கிட்டு இருக்கு இல்லையா இந்த வார். அதனால் வந்து அங்கே கட்டாச்சு அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து தான் வாங்கணும். அது இந்தியாவாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை வியட்நாமாக இருக்கலாம், இந்தோனேஷியா கூட இருக்கலாம். ஆனால் வாங்கி ஆகணும். அதுக்காக ஹோப் இருக்குது. ஏன்னா நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டரும் அதை தான் சொல்லியிருந்தார். இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னா இப்போ போயிட்டுருக்கல பிரச்சனை, அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி மீன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன். ஓகேங்களா? நிறைய வந்து நமக்கு வந்து உண்மையாக சாதகம். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேத்தோட ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரியும் நெகட்டிவ். அமெரிக்கா, ஜப்பானு, சவுத் கொரியா, சைனா எல்லாமே நெகட்டிவு, இந்தியாவை தவிர. ஓகேங்களா? இந்தியாவில் வந்து பூம் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ இவர் எடுக்கிற முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு சாதகமாக இல்லையோ இந்தியாவுக்கு சாதகம். ஓகேங்களா? உண்மை வேணால் பாருங்கள், ஃப்யூச்சரில் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்கனாமிக்கல் அண்டு கரண்ட் நியூஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.